சொல்லுங்க. கெத்செமனே தோட்டத்துல தன்னோடு இருந்த சீசர்கள் சொன்னாரு, சீசர்களே 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு சொல்லி கேட்டார். ஹல்லேலூயா. என்னத்தங்க ஆண்டவர் நம்மகிட்ட கேட்டாரு? என்னமோ ஜெபம்னா அப்படியே யோசிக்கிறோம், சர்ச்சைக்கு வானா அப்படியே யோசிக்கிறோம். இன்னைக்கு வேலை செய்வது நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், நல்ல கைகால கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு நல்ல வேலையை தந்திருக்கிறார், தினம் வேலையை கொடுக்கிறார், நல்ல படிப்பு கொடுத்திருக்கிறார், நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார், தங்க வீட்டை கொடுத்திருக்கிறார், அன்றாட தேவை ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். இதை விட என்னங்க செய்யணும்? இதை விட ஏசப்பா என்ன செய்யணும் சொல்லுங்க. எவ்வளவு செஞ்ச ஆண்டவர் தன் சீசரை பார்த்து கேட்டாரு, சீசர்களே இதத்தை அதச்சி பெருசா செய்ய ஆண்டவர் கேட்கலாம். தன்னோட சீசர்களுக்கு என்ன கேட்டாரு? அட்லீஸ்ட் 1 மணி நேரம் மனசு, அட்லீஸ்ட் அந்த 1 மணி நேரம் மனசு ஜெபம் பண்ண கூடாதான்னு கேட்டார். இன்னைக்கு அந்த 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்க ஓடிட்டு இருக்கோம். இதுல யார் துரோகி சொல்லுங்க? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீ யாரு ஜெபிக்காம இருக்கிறீர்களோ அவர்கள் தான் துரோகி. ஆண்டவர் நன்மையை பெற்ற நீங்க, கர்த்தருடைய அதிசயத்தை பெற்ற நீங்க, ஆண்டவர் ரட்சிப்பை பெற்ற நீங்க ஜெபிக்காம ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க தான் துரோகி. ஆராதனைக்கு வராம ஆராதிக்காம உங்க சொந்த வேலையை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்களே, நீங்கள் தான் துரோகி. ஆனால் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பி வந்த பிற்பாடு யாரை சந்தித்தார் என்றால், அவன் செஞ்ச துரோகத்தை ஆண்டவர் நினைச்சு பார்க்கல, அதெல்லாம் மறந்துட்டு தன் பிள்ளையாய் ஆண்டவர் பார்த்தார். ஹல்லேலூயா. அவன் செய்த துரோகத்தையும் அவன் செய்த அநியாயத்தையும் ஆண்டவர் பார்க்காம தான் பிள்ளையாய் நினைச்சு நம்ம ஆண்டவர் தேடி வருகிறார். பேதுரு எங்கேயோ கடற்கரையில் இருக்கிறான். ஏதோ ஒரு இடத்துல கடற்கரை மீன் பிடிக்க போயிருக்கிற அந்த இரவுல ஆண்டவர் பாருங்க தன் பிள்ளையை தேடி போறார். இந்த மனசு யாருக்கு வருங்க? நீங்க ஜெபிக்காம துதிக்காம ஆராதனை ஒழுங்கா வராம கீழ்ப்படியாம நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனாலும் இயேசு உங்களை தேடி 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 வந்துகிட்டு இருக்கிறார் இல்லையா? ஆமென். நல்ல தெய்வத்தை எங்க தேட முடியுங்க? இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் எங்க போய் பார்க்க முடியும்? அவரை தேடாம ஓடிக்கிட்டே இருக்கீங்க தூரம். நீங்க தூரம் போக போக ஆண்டவர் இயேசு தூரம் போகல, என் மகளே என் மகளே சொல்லி உன் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறார். 2வது யாரை சந்தித்தார் ஆண்டவர்? துரோகி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அது 3ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். கதவுகள் பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளே இயேசுவான் இறங்கி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. 3வது நபரை யாரை சந்திக்க அடுத்து ஆண்டவர் போனார் சொன்னால், சந்தேகப்பட்டவனை பார்க்க போகிறார். யாருங்க? சந்தேகப்பட்டவன். இயேசுவோடு இருந்தவன் தான், இயேசுவோடு பழகினவன் தான், ஆண்டவர் இயேசு பற்றி நல்லா அறிந்தவன் தான். ஆனால் அவனுக்குள்ள சந்தேகம் வந்துச்சு. இயேசுவால முடியுமா? ஆண்டவரால முடியுமா? ஒரு சந்தேகம், ஒரு சந்தேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல கவனிங்க, சந்தேகம். நிறைய பேர் தன்மை இயேசு அக்னி ஊழியத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊழியத்துல கர்த்தர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நிறைய விடுதலை கொடுத்திருக்கிறார், வல்லமே தந்திருக்கிறார். ஆனாலும் சில பேர் என்ன செய்யறாங்க? இங்க முடியுமா, இங்க ஆகுமா, ஆகாதா? அடுத்த ஆப்ஷன் எங்க போறது? மந்திரவாதி. அடுத்த ஆப்ஷன் மந்திரவாதி, குறி சொல்றவங்க. அப்படி ஏன்னா நம்ப முடியல. உங்களால முடியுமா? உங்களால சரிப்படுத்த முடியுமா? ஒரு சந்தேகம் உங்களுக்கு. இதே போல இயேசுவானவர் பாருங்க, வாழ்ந்த பொழுது இயேசுவோட கூட இருந்த மனுஷன் தான் யாருங்க? தோமா. சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஆவி நிறைய பேருக்குள்ள இருக்கு. பக்கத்துல பார்த்துருங்க, இந்த ஆவி எத்தனை பேருக்கு இருக்கு? கையை பிடிச்சு நல்ல குளிக்க சொல்லுங்க. ஆமா, இந்த ஆவி உனக்கு வேண்டாம். என்ன ஆவி?
சந்தேகத்தின் ஆவி. இன்னைக்கு தோமாவோட ஆவின் வீட்டுக்குள் நுழைச்சுன்னா, குடும்பத்தில் நுழைச்சா அந்த குடும்பம் ரெண்டாய் மாறிடும். என்ன ஆவி? நீ எந்த ஆவி வேணா உள்ள ஓடு, எந்த ஆவி விட்டுறாத உள்ள. சத்தமா சொல்லுங்க, பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. ஆமா, சத்தமா சொல்லுங்க. ஆமா, என்ன ஆவி உள்ள ஓட்டுக்கோ. ஆமா, கோட்டு வாயை ஓட்டுக்கோ, இட்லி வாயை ஓட்டுக்கோ, என்ன ஓட்டுக்கோ. என்ன வந்துடக்கூடாது? சந்தேகத்தின் ஆவி உள்ள வந்தா இந்த ஒன்னா இருக்கிற குடும்பத்தை நாளா மாத்திடுவோம். புருஷன் ஒரு பக்கம் போயிடுவான், மனைவி ஒரு பக்கம் போயிடும், புள்ள ஒரு பக்கம் போயிடும், மக ஒரு பக்கம் போயிடும், இவர் ஒரு பக்கம் நிற்பாரு. இந்த சந்தேகம் என்ற ஆவி உள்ள வந்தா போச்சு, உன் குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, குடும்பத்து நிம்மதி இருக்காது. புரிச்சாலைங்களா? சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. குடும்பத்துக்குள்ள மட்டும் நான் சொல்லல, ஆண்டவர் ஆராதிக்கிற விஷயத்திலும் சந்தேகம் வரக்கூடாது. நீ ஜெபிக்கிற விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. நான் ஜெபிச்சா ஆண்டவர் செய்வாரா, நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் தருவாரா, இந்த சந்தேகம் நம்ம ஒரு கால் நினைச்சு கூடாது, வரவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை விலகி சொல்லுங்க. ஆமா, சந்தேகம் படக்கூடாது. இப்பதான் ஒரு ஊழியக்காரர் ஜெபிச்சார். ஒரு ஊழியக்காரர் காட்டுவாசி மத்தியில் ஊழியை செய்வதற்கு அவர் காட்டுக்குள்ளே பிரயாணப்பட்டு போனார். அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு மிஷினரியை பார்த்து சொன்னாங்க, ஐயா எங்க வேணா ஊழியத்துக்கு போங்க, அந்த மலைப்பகுதி காட்டுக்குள்ள ஊழியத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி எவ்வளவு பேர் தடுத்தாங்க. அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் போய் ஆகணும்னு சொல்லி, நான் போய் ஆகணும்னு சொல்லி எல்லா வார்த்தையும் மீறி அந்த மிஷினரி மனைவி பிள்ளைகளோட கூட அந்த அந்த காட்டுக்குள்ள ஊழியம் செய்ய போனார். என்ன ஆச்சரியங்களா என்ன நடந்தது தெரியுமா? கொஞ்ச நாட்களை பார்த்தா மனைவி செத்துட்டாங்க. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள எந்த மருத்துவ வசதியும் கிடையாது, எந்த ஒரு கடைகளும் கிடையாது. அது பயங்கரமான அடர்ந்த காடு. அதாவது அந்த காட்டுக்குள்ள நரமாம்சம் சாப்பிடக்கூடிய மனுஷன் இருக்கிறாங்க. நரமாம்சம் தெரியுமா உங்களுக்கு? மனுஷனை பிடிச்சு சாப்பிடுறவங்க, மனுஷனை பிடிச்சு அப்படியே பச்சையா கடைசி சாப்பிடுவான். அப்படிப்பட்ட மனுஷன் வாழ்ற காட்டுக்குள்ள குடும்பமாக ஊழியத்துக்கு போயிருக்காங்க. போல கொஞ்ச நாள்ல மனைவி செத்துட்டாங்க. பிற்பாடு 2 பிள்ளை இருந்தாங்க மிஷினரிக்கு, அந்த 2 பிள்ளையும் செத்துருச்சு. உடனே அந்த மனுஷன் முழங்கால் படிட்டு கதற ஆரம்பித்தான், ஆண்டவரே உங்களை நம்பிதான் நான் வந்தேன், ஏன் என் மனைவியை சாக கொடுத்தீங்க, ஏன் பிள்ளை சாகடிக்க விட்டீங்க, ஏன் பிள்ளைய மனைவியை காப்பாத்தல ஆண்டவரே சொல்லி அந்த மிஷினரி காட்டுக்குள்ள கதறலாம். கதறி கதறி அழுது அழுது ஜெபிக்கிறான். வார்த்தைக்கு வார்த்தை அவன் சொல்றான், உங்களை நம்பிதானே வந்தேன், உங்களை நம்பிதானே வந்தேன்னு சொல்லி 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 ஜெபிக்க ஜெபிக்க தேவன் இறங்கி வந்தார். ஆண்டவர் கேட்டார், மகனே சத்தம் கேட்டது, என்ன ஆண்டவரே நீ பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சுக்கு சொல்றிய, உங்களை நம்பிதானே வந்தேன், உங்களை நம்பிதானே வந்தேன்னு சொல்றியப்பா. இதோ அந்த கரை ஓரத்துல ஒரு போட்டை கட்டி வச்சிருக்க, போட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆண்டவர். அந்த போட்டைய ஓரமா கட்டி வச்சான்னு சொன்னா, ஒருவேளை நரமாம்சம் சாப்பிடுற மனுஷன் நம்மளை கடிக்க வந்தாலோ சாகடிக்க வந்தாலோ அந்த போட்ல ஏறி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டை ஓரமா கட்டி வச்சிருந்தான். ஆண்டவர் கேட்டார், அது என்ன மகனே அந்த போட்? உங்கள் நம்பிக்கை சொல்றிய, உன் நம்பிக்கை ஏன் மேல இல்ல, அந்த போட்டு மேல இருக்குது. உனக்கு ஒரு ஆபத்து வந்தா தப்பிச்சு போகலாம்னு சொல்லி தானே இந்த போட்டை ஓரமா கட்டி வச்சிருக்கிற, அப்புறம் எப்படி சொல்ற உங்கள் நம்பின்னு சொல்ற? ஆண்டவர் கேட்டார். அடுத்த செகண்ட் எழுப்புனா மிஷினரி, நேரா அந்த போட்டு கிட்ட போனான், சுக்குடுற உடைச்சு போட்டான். அந்த போட்டை சின்ன பிள்ளை உடைச்சி தூள் தூளாக்கி போட்டான். போட்டு முட்டி போட்ட, ஆண்டவரே இப்ப சொல்லுற ஆண்டவரே என் முழு நம்பிக்கையும் உண்மை மேலதான் இருக்குது. இப்ப நரமாம்சம் சாப்பிடுறவரை துரத்தி வந்தாலும் கூட நான் தப்பிச்சு போக எனக்கு வழி இல்லை. எனக்கு இந்த ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த போட், அதையும் உடைச்சிட்டேன். நீ காப்பாத்த உண்மை தவிர யார் இல்லாண்டவரே. இந்த காட்டுக்குள்ள அவன் ஜெபிச்சான். அந்த ஆண்டவர் பாருங்க,
ஒரு சில மாசத்துல அத்தனை காட்டுவாசிகளையும் அத்தனை நரமாமிச சாப்பிடறவங்களையும் பாருங்க, அந்த மிஷினரி கர்த்தருக்குள்ளாக அவன் கொண்டு வந்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனைவி பிள்ளைகள் செத்தாலும் ஆண்டவர் அங்குள்ள நரமாமிச சாப்பிட்ட அவ்வளவு பேர்களும் சத்தியத்தை சொல்லி இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்துட்டான். ஆண்டவர் கூட இருந்தார், அவனுக்கு ஒன்றாகல. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி இயேசுவை முழுமையா நம்பினவர்களை ஆண்டவர் ஒருபோது கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தோமா அப்படி இல்லை, அவன் சந்தேகப்பட்டான். அது எப்படி செத்து போய் 3 நாட்கள் உயிரோட வர முடியும்? பூட்டின வீட்டுக்குள்ள சீசர் உட்கார்ந்துருக்காங்க, உள்ள போயிட்டு பயத்துல. ஏன்னா யூதர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, ரோமர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சு சகடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயத்துல உட்கார்ந்துருக்கானுங்க, வெளியே வராம. ஆண்டவர் இயேசு பூட்டின வீட்டுக்குள்ள, அவன் நினைச்சா வீட்டை பூட்டின யாரும் வர முடியாதுன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் அப்புள்ள பூட்டின வீட்டுக்குள்ள இறங்கி வர தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தடைகளை உடைக்கிறவர் ஆண்டவர். இறங்கி வந்தார் ஆண்டவர். இறங்கி வந்தோடனே எல்லா சிசுன்னு பாக்குறான், பேய் வந்துச்சு கூட, ஆவியா எல்லாம் பாக்குறான். இயேசுவை பார்க்கிறான். அங்க பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் உள்ள உட்காந்துட்டு, இயேசு வரதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா எல்லாம் சொல்றாங்க, வந்து இயேசுவை எம்மா ஊர்ல பார்த்தேன், இயேசுவை இங்க பார்த்தேன், அங்க பார்த்தேன்னு சொல்லும் போது இந்த தோமா சொன்னா, அதெல்லாம் சும்மா பேச்சுப்பா, செத்து போன ஆளு போய் எப்படி உயிரோட வர முடியும்? நான் நம்ப மாட்டேன். ஒருவேளை அவர் வந்தாருன்னா அவர் கையில காலில் காயம் இருக்கும்ல, ஆண் அடிச்ச ஓட்டை இருக்கும்ல, அந்த ஓட்டைக்குள்ள விரல விட்டு ஆட்டி பார்த்தாதான் நம்புவேன்னு சொன்னான். எப்படி விசுவாசம் அவர் பாருங்க. எப்படியா? ஒருவேளை ஆண்டவர் வந்துட்டாருன்னா, என் முன்னாடி வந்துட்டாருன்னு செய்வேன், நானு என் விரல செய்வேன், அவர் கையில விட்டு பார்ப்பேன். இல்ல என் விரல இப்படி பூந்து அப்படி வந்துச்சுன்னா நான் ஏசுதான் நம்புவேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவர் சோதிக்கிறது. ஆமா, நான் ஜெபிச்சிருக்கேன், நான் ஜெபிச்சது ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அவன் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படிதானே? சொல்லுங்களேன். இன்னும் சில பேர் என்ன ஆண்டவர் அவங்க டீல் வச்சுக்கோங்க. என்ன டீலு? ஆண்டோட சொல்லியிருக்கேன், இப்படி எனக்கு செஞ்சாருன்னா நான் சர்ச்சுக்கு வருவேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். இப்ப எக்ஸாம் எழுத பிள்ளைகளாம் ஒரு என்ன பண்ணிருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட டீல் வச்சிருப்பாங்க. இப்போ என்ன டீல்? படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாம்ல இவ்வளவு மார்க் எடுத்தா என்ன செய்வேன், நான் சாட்சி சொல்லுவான்ல, சாட்சி சொல்ல மாட்டான். எக்ஸாம்ல பாஸ் ஆனா சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன், வரமாட்டேன். இந்த மாதிரி சில சோதனையை கத்துட்டு வைக்கிறது டெஸ்ட். அப்ப தோமாவுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நீ தோமாதான். ஹல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா? இந்த மாதிரி டீல் பேசுற ஆள் எப்படிப்பட்ட ஆளு? தோம ஆவி உள்ளவங்க. இப்படி செஞ்சா அப்படி செய்யறேன், இப்படி கொடுத்தா அப்படி கொடுக்குறேன், இப்படி பண்ணா இப்படி பண்றேன் அப்படின்ட்டு. இது தோமாவோட ஆவி. கர்த்தனுக்கு நன்மை செஞ்சாலும் செய்யாமல் போனாலும் நான் ஆண்டவர் ஆராதிப்பேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கரத்தை வச்சு சொல்லுங்க, எனக்கு சுகம் ஆனாலும் ஆகாட்டி கூட அந்த தெய்வத்தை நான் ஆராதிப்பேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், சத்தமாய் உம்மையே ஆமென்.
ஹalleluya. அத கவனிப்போம். சந்தேகம், தோமாவுக்குள்ள ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? வசன வாசி, அடுத்த வசன வாசிங்களேன். பேசிட்டு இருக்கும் போது யார் வந்துட்டான்னா ஆண்டவர் இயேசு ஊரோடு வந்து இறங்கிட்டார் வீட்டுக்குள்ள. இறங்கின உடனே அப்படியே தடுமாறுறான் தோமா. யாரை பார்த்து கர்த்தர் கூப்பிட்டாரு தெரியுமா? மற்றவங்க பார்த்து கூப்பிடல. யாரை கூப்பிட்டாரு? தோமா இங்க வா. நீ என்ன பேசினாலும் யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க. நீ என்ன பேசினாலும் ஆண்டவருக்கு. அவன் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், அதை தேவன் கேட்பார். ஹல்லேலூயா. அதனால நாம் எங்க இருந்து பேசினாலும், நாலு செவத்துல இருந்து பேசினாலும், நீங்க பேசுற சத்தத்தை யாரு கேட்பா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், இல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஒரு சகோதரி, பெங்களூர்ல ஒரு சகோதரி என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு கர்த்தர் உள்ளத்துல ஏவனார், உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க பாடிட்டு. டக்குன்னு போன் அடிச்சேன். அடிச்சுட்டு ஐயா பிரேசலான்னாங்க. என்னை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவ்வளவுதான், ஆடி போயிட்டாங்க அவங்க. ஹல்லேலூயா. அவன் சொன்னாங்க, ஐயா எங்க இருக்கீங்கன்னு. நான் டேனிகோட்ல இருக்கேன். டேனிகோட்ல இருக்கீங்களா? அங்கிருந்து நான் பேசுற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னாங்க. ஹல்லேலூயா. உங்களை பத்தி யார் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா போன் அடிச்சு பேசி கேட்டுக்கிறீங்களே. நான் சொன்னேன், நானே இப்படி இருக்கும்போது அவரே எப்படி இருப்பாரு? ஆமென். சாதாரண நர மனுஷன் நம்மளே எப்படி இருக்கும்போது, நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் போது, இந்த உலகத்தை உண்டாக்குன தெய்வம் எப்படி இருப்பாரு சொல்லுங்க. கேட்க கூடாதபடிக்கு அவன் செவிகள் மந்தமாக இல்லை. கர்த்தருக்கு எங்க படிக்கிறோம்? ஏசாயா 59:2 வாசிப்போம். முதல் 2 வசனம் வாசிப்போம். கேட்க கூடாதபடிக்கு அவனுடைய செவிகள் மந்தமாகல. நல்ல கவனிங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் நிச்சயம் கேட்பார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். புரிஞ்சலையா? என் ஜெபம் கேட்கிறாரு கேட்கலையோ தெரியலையோ இல்ல, நம்பணும், விசுவாசிங்க. வேதம் சொல்லு, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் விடுகிற பெருமூச்சை கூட ஆண்டவர் கேட்கிறாராம். விடுகிற பெருமூச்சை கூட கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்கிறாருன்னா, அவருடைய புலம்பலை கர்த்தர் கேட்க மாட்டாரா? கேட்பார். தோமா பேசின வார்த்தையை கர்த்தர் கேட்டு இறங்கிட்டார். தோமா கூப்பிட்டார், வாப்பா, இந்தா என் கையை பாரு, என் காலை பாரு, இந்த கையில விரல விட்டு பாரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. இல்ல இல்ல ஆண்டவரே, நான் இல்ல, அதான் ஒத்துக்க முடியாது, வா, நீதான் சொன்ன, வா. கூப்பிட்டாரு. யார கூப்பிட்டாரு? சந்தேகப்படுறவன் கூப்பிட்டாரு, வா. இந்த ஒன்ன பக்கத்தை வந்த வாப்பா, சந்தேகப்படுறீங்களா, வா, கையை விட்டு பாரு. கையை விட்டான். அப்பயும் பாருங்க, விட்டா கையை பாருங்க. இல்லையா? அப்பயும் கையை விட்டாம பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டோன்னு ஆண்டவர் சொன்னாரு, தோமாவை நீ கண்டு விசுவாசித்தாய், என்னை காணாமல் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அருமையா 3 வருஷம் கூட இருந்த சீசர்களை காட்டிலும், மரியாதை காட்டிலும், அப்போஸ்தலரை காட்டிலும் நீங்கள் நான் தான் கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியசாலிகள். ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? நம்ம இயேசுவை பார்க்கல, முகமா அவரை பார்க்கல, அவரோட முகமா பேசல. ஆனால் ஒன்று, இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் சொல்லி நம்புறோம். பார்த்தீங்களா? நீங்கள் நான் தான் பாக்கியசாலி. இதைதான் ஆண்டவர் இயேசு தோமாவுக்கு சொன்னார். தோமாவே, நீ என்னை பார்த்து கண்டு நம்பின, ஆனா என்னை காணாமல் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் தான் பாக்கியம் உள்ளவர்கள். இப்ப சொல்ல, யார் பாக்கியசாலிங்க? சத்தமா சொல்லுங்க. அவன் இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறான், இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, நீங்க தான் பாக்கியசாலிகள், நீங்க தான் பாக்கியவான்கள், நீங்க தான் கொடுத்து வைத்தவர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் பண்ணிடுங்க, நேரம் இல்லை.
நல்ல முழங்கால் படி. அடுத்த வாரத்துல ஒரு சில செய்தி. ஆண்டவர் யாரை சந்திக்க வந்தார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மத்தியில வந்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகள், ஒருவேளை இந்த சமுதாயத்தினால, உன் குடும்பத்தினால, உன் சொந்த பந்தங்களால, அவன் வேலை செய்யும் இடத்துல நீ ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீ தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? புறமே தள்ளப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளை, அப்படிப்பட்ட உங்களை தேடிதான் இயேசு வருகிறார். இயேசு வந்தார். இயேசு வந்தார். ஐயோ, நான் தள்ளப்பட்டு விட்டேன், நான் புறமே தள்ளப்பட்டு விட்டேன், ஒதுக்கப்பட்டு விட்டேன், என்னை யாரும் என்ன பேச மாட்டாங்க, என்னை யாரும் என்ன பார்த்து கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படுகிறீர்களோ, அன்பு தேவச்சனமே, உங்களுக்காக இயேசு உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார். ஆமா, மரியாதை தேடி வந்தார்கள். எந்த யூதர்கள் மரியாதை புறமே தள்ளினார்களோ, அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த மரியாதை தேடி இயேசு வந்தார். அவன் உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். ஒருவேளை துரோகியா இருக்கலாம், நீங்க ஆண்டவர் நன்மையை பெற்று நீ ஆண்டவருக்கு பயப்படாம பாவத்து மேல பாவம் செய்து நீ துரோகியா இருக்கலாம். ஆனால் நீ மறந்தாலும் ஆண்டவர் உங்களை மறக்கல. உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு எவ்வளவு நன்மையை பெற்றிருக்கிறீங்க, ஆண்டவருக்கு எவ்வளவு அதிசயத்தை பெற்றிருக்கிறீங்க, ஆமா, எவ்வளவு ஆசீர்வாதத்தை வாங்கி இருக்கிறீங்க. ஆனாலும் அவருக்கு உண்மையாக இல்லையே, அவருக்கு உண்மையாக இல்லையே. நீ துரோகியா இருந்த போது கூட உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். பல வருஷங்கள் கட்சிக்கு வந்து கூட ஆண்டவர் மேல, சபை மேல, ஜெபத்து மேல, விசுவாசம் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையே. ஒரு சந்தேகம் வருது, ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நம்மளை கைவிட்டுருவாரோ, ஏன் உனக்கு சந்தேகம் வருது? அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட உன்னை தேடி இயேசு வருகிறார். உன்னை தேடி இயேசு வருகிறார். அதற்கு தான் இயேசு உயிரோடு வந்தார். உயிரோடு எழும்பி முதலாவது யாரை சந்தித்தார்? ஒதுக்கப்பட்ட யூதர்களால் புறமே தள்ளப்பட்ட பெண்களை ஆண்டவர் சந்தித்தார். இரண்டாவது துரோகியை சந்தித்தார். மூன்றாவது அவரே சந்தேகப்பட்ட மனுஷனை ஆண்டவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. நாளையில 3 விஷயத்துல நாம் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம், எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம், நீ எந்த லிஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துணையவரே என்றும் ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் துணையவரே என்றும் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார்.